ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு taxable income resident அண்ட் நான் ரெசிடென்ட்க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இது சம்பந்தமான எல்லா ப்ரொவிஷன்ஸையும் பார்ட் 5 வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த ப்ரொவிஷன்ஸ். இப்போ நம்ம இந்த கேஸ் எக்ஸாம்பிள்லாம் வச்சு எப்படி taxable income calculate பண்ணணும்னு பார்க்கலாம். The following are the incomes of Mr. X for the previous year 2019 to 2020. Compute his taxable income if he is resident and ordinary resident, resident but not ordinary resident, non-resident. இவங்க 3 பேருக்கும் தான் நம்ம taxable income calculate பண்ண போறோம். மிஸ்டர் எக்ஸ் வந்து ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட taxable income என்னவா இருக்கும்? ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தாங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் அவங்களோட taxable income என்னவா இருக்கும்? சப்போஸ் மிஸ்டர் எக்ஸ் வந்து நான் ரெசிடென்ட்டாக இருந்தாங்கன்னா அப்போ அவங்களோட taxable income என்னவா இருக்கும்? இந்த 3 கேட்டகரி கீழே தான் நம்ம மிஸ்டர் எக்ஸோட taxable income என்னவா இருக்கும்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் இந்தியன் கம்பெனி. நம்ம ப்ரொவிஷன்ஸ்ல பார்த்தோம். டிவிடெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் இந்தியன் கம்பெனி எக்ஸம்ஷன்ல இருக்கு. அதனால dividend received from Indian company exempted. நம்மளோட செகண்ட் பர்டிகுலர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். dividend received from American company. dividend received from Indian company மட்டும்தான் exempted. dividend received from American company னா if income accrued or received anything in India, it is an Indian income பார்த்தோம். dividend received from American company னா ரெண்டுமே ஃபாரின்ல தான் இருக்கு. அதனால இது வந்து ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கமா இருந்ததுன்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் taxable. ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு ரெண்டு விஷயத்தை பொறுத்துன்னு பார்த்தோம். இந்த ரெண்டு விஷயமும் அதுல இல்லாததால ஃபாரின் இன்கம் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் taxable. dividend received from American company 20,000. இந்த பர்டிகுலர்ஸை எப்படி போடணும்னா dividend received from American company அது ஒரு ஃபாரின் இன்கம். ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அது கீழே மட்டும்தான் 20,000 போடுவோம். ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கீழேயும் நான் ரெசிடென்ட் கீழேயும் எதுவுமே நம்ம போட மாட்டோம். இப்போ நம்ம தேர்ட் பர்டிகுலர் என்னன்னு பார்க்கலாம். agricultural income in India 30,000. agricultural income exempted. dividend received from Indian companyயும் agricultural incomeம் exempted பார்த்தோம். அதனால agricultural income in India வந்து exempted. agricultural income in India exempted. third particulars. fourth particular என்னன்னு பார்ப்போம்.
agricultural income in England and received there 40,000. If income accrued or received anything in India, ஏதாவது ஒரு இந்தியாவில் இருக்கணும், ரெண்டுமே ஃபாரின்ல தான் இருக்கு, அதனால அது ஃபாரின் இன்கம். நம்ம ப்ரொவிஷனை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக டாக்ஸபிள் இன்கம் கேல்குலேட் பண்ணிடலாம். ஃபாரின் இன்கம்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு தான் நார்மலாக போடுவோம். ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்ல இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தால் தான் போடுவோம். இது ரெண்டுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும்தான் நம்ம போடுவோம். ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் ஃபாரின் இன்கம் டாக்ஸபிள் ஆகும். அக்ரிகல்ச்சரல் இன்கம் இன் இங்கிலாந்து அண்ட் ரிசீவ்டு தேர் 40,000. இது எப்படி போஸ்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். Agricultural income in England and received there foreign income, resident and ordinary resident மட்டும்தான் 40,000 போடுவோம். resident but not ordinary resident போட மாட்டோம், நான் resident நம்ம போட மாட்டோம். நெக்ஸ்ட் பர்டிகுலர் என்னன்னு பார்ப்போம். Profit from business in Canada received in India 50,000. ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்தால் கூட ரிசீவ்டு ஏர்ன்டு ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்தால் இந்தியன் இன்கம். இதில் இந்தியா இருக்கு, ரிசீவ்டு வந்து இந்தியாவில் இருக்கு, அதனால இது இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கம்னா மூணுத்துக்குமே டாக்ஸபிள். அதே மாதிரி 6th பர்டிகுலர்ஸ்க்கும் ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் கேரளா ரிசீவ்ட் இன் நேபாள். நேபாளில் ரிசீவ்ட் ஆயிருக்கு, பட் எங்க அக்ரூட் ஆயிருக்குன்னா கேரளா, இந்தியாவில் ஆயிருக்கு. ஸோ இதுவும் இந்தியன் இன்கம். 5th பர்டிகுலரும் சரி 6th பர்டிகுலரும் சரி ரெண்டுமே இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கம்னா 3 கேட்டகரியிலையும் நம்ம டாக்ஸபிள் பண்ணுவோம். Profit from business in Canada received in India. Indian income 50,000 3 கேட்டகரியிலையும் போடுறோம். Profit from business in Kerala received in Nepal. இதுவும் இந்தியன் இன்கம் தான், அதனால இதையும் 3 கேட்டகரியிலையும் நம்ம போடுறோம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பர்டிகுலர் என்னன்னு பார்ப்போம். Income was earned in America and received there. earnedம் சரி ரிசீவ்டும் சரி எதுவுமே இந்தியாவில் இல்லை, ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்தால் தான் இந்தியன் இன்கம். ரெண்டுமே ஃபாரினில் தான் இருக்கு, அதனால இது வந்து ஃபாரின் இன்கம். 70,000 ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் நம்ம போடுவோம். ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்ல சில நிபந்தனை இருக்கு பார்த்தோம்னா அது ரெண்டுமே இதில் இல்லாததால ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் கீழே மட்டும் 70,000 நம்ம போடுவோம். Income was earned in America and received there 70,000. Resident and ordinary resident கீழே மீதி 2 கேட்டகரியில எதுவுமே போட மாட்டோம், எதுவுமே டாக்ஸபிள் ஆகாது. Income from house property was earned in Pune and received in West Bengal. இதுவும் இந்தியன் இன்கம் தான். 80,000. ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்தாலே அது இந்தியன் இன்கம் தான், அதனால இதுவும் இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கம்னா 3 கேட்டகரியிலையும் நம்ம போடுவோம்.
income from house property was earned in Pune and received in West Bengal. Indian income 80,000. மூணு கேட்டகரியிலையும் நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் பர்டிகுலர் பார்ப்போம். Profit from business in Pakistan deposited in a bank there. This business is controlled from India. 90,000 amount. இப்போ இதுல பாத்தீங்கன்னா profit from business in Pakistan deposited in a bank there. ரிசீவ்டும் சரி அக்ரூடும் சரி பாகிஸ்தான்ல தான் ஆகுது. அதனால அது வந்து ஃபாரின் இன்கம். இன்னொரு பர்டிகுலரா இருக்கு, அது கூடயே திஸ் பிஸ்னஸ் இஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் ஆகுது. இப்போ நம்ம ப்ரொவிஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்கம்ல இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் கண்ட்ரோல்ட் ஓன்லி ஆர் பார்ட்லி ஃப்ரம் இந்தியானா ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கீழே நம்ம போடுவோம். அந்த கேட்டகரி கீழே டாக்ஸபிள் ஆகும். இது ஒரு ஃபாரின் இன்கம். இந்த பர்டிகுலர் ஒரு ஃபாரின் இன்கம் தான். பட் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கும் இது டாக்ஸபிள் ஆகும். ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கும் இது டாக்ஸபிள் ஆகும். கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா இருக்கிறதுனால. Profit from business in Pakistan deposited in a bank there. This business is controlled from India. இது ஒரு ஃபாரின் இன்கம். இது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் கேட்டகரியிலையும் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கேட்டகரியிலையும் டாக்ஸபிள் ஆகும். நெக்ஸ்ட் பர்டிகுலர் பார்ப்போம். income from profession in Iran and received there. இதுலயும் அக்ரூடும் சரி ரிசீவ்டும் சரி ரெண்டுமே ஈரான்ல தான் ஆகுது. ஸோ இது ஒரு ஃபாரின் இன்கம். இன்னொரு வேர்டும் கொடுத்துருக்காங்க, த ப்ரொவிஷன் செட்டப் இன் இந்தியா. இந்த ப்ரொவிஷன் செட்டப் ஆனது இந்தியாவில். இது ஒரு ஃபாரின் இன்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபாரின் இன்கம் எப்பயும் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் டாக்ஸபிள் ஆகும். சில நிபந்தனைகள் தான் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்ல டாக்ஸபிள் ஆகும். இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா, இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியா. இதில் செட்டப் இன் இந்தியா இருக்கிறதுனால செகண்ட் கேட்டகரி, அதாவது ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கும் இது டாக்ஸபிள் ஆகும். Income from profession in Iran and received there. The profession set up in India. Foreign income, resident and ordinary resident, resident but not ordinary resident. ரெண்டு கேட்டகரியில டாக்ஸபிள் ஆகும். நான் ரெசிடென்ட் கேட்டகரியில டாக்ஸபிள் ஆகாது. நெக்ஸ்ட் பர்டிகுலர் பார்ப்போம். Past untaxed income brought into India during the previous year 80,000. Past untaxed income வந்து நம்மளோட கன்சிடரேஷன்ல எடுத்துக்க கூடாதுன்னு நான் எக்ஸாம்பிளோட பார்ட் 5 வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதனால நம்ம
past untaxed income brought into India during the previous year வந்து நம்மளோட கன்சிடரேஷன்ல நம்ம எடுத்துக்க கூடாது. do not take into consideration. அதை வந்து எடுத்துக்க கூடாது எப்பயும். இப்போ நம்ம கம்ப்யூட் பண்ண எல்லா இன்கமையும் கால்குலேட் பண்ணணும், ஆட் பண்ணணும். ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் கீழே 4,80,000 இருக்கு. இப்போ நம்ம போஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் கீழே எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கீழே எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, நான் ரெசிடென்ட் கீழே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம அந்த இன்கம்லேருந்து நம்ம டேக்ஸை பே பண்ணுவோம், நம்ம டேக்ஸ் ரேட் படி. ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட்க்கு 4,80,000 இருக்கு. இந்த கேஸில் நான் சொல்கிறேன், நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த கேஸில் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் கீழே 4,80,000, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கீழே 3,50,000, நான் ரெசிடென்ட்க்கு 1,90,000 டேக்ஸபிள் ஆகும். ஓகே வியூவர்ஸ், இதை பற்றிலாம் பார்ட் 5 வீடியோவில் பார்த்து இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும். டைப்ஸ் ஆஃப் இன்கம், டேக்ஸபிள் இன்கம் ரெசிடென்ட் கீழேயும் சரி, நான் ரெசிடென்ட் கீழேயும் சரி, இது எல்லா கீழேயும் ப்ரொவிஷன்ஸ் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண டேக்ஸபிள் இன்கம் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ப்ரொவிஷன்ஸை கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு பர்டிகுலர்ஸ் பார்த்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், டேக்ஸபிள் இன்கம் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட் கீழே எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமும் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஒன்று. ப்ரொவிஷன்ஸும் சரி, இன்ஃபர்மேஷனும் சரி, ரெண்டுமே அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஒன்று. அதனால டேக்ஸ் பேயர்ஸ் வந்து அவங்களோட ஆடிட்டர்ஸ் இல்லைனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. நான் இப்போ சொன்னது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்கம் டேக்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.